Assalamualaikum warahmatullahi wabarakatuh. KM viewers මං දැන් ඉන්නේ කොළඹ BMICH එකේ. BMICH එකේ අද වෙලා මානව හිමිකම් කවුන්සිලේ ලොකු සෙරමනියක් තියෙනවා. ඒ සෙරමනියකට තමයි මං ආවේ. අද වෙලා සහතික දෙන එක, ඒ වගේම ID card, ඒ වගේ මානව හිමි කියන්නේ කවුන්සිල් එකේ සෙලක්ට් කරලා තමයි දැන් මම මෙතනට ඇවිල්ලා ඉන්නේ. මේ ලොකු සෙරමනියක්. දැන් මේක දැන් පටන් ගන්නට තමයි යන්නේ. දැන් ඕගොල්ලන්ට KM views එකේ සම්පූර්ණම ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන්. එතනම ඔන්න බලන්න ගොඩාක් කට්ටිය මෙතනට ඇවිල්ලා ඉන්නවා. International Human Rights Campus. பாருங்க வந்து அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. இது வந்து கொலம்பு BMICHல வந்து இன்றைக்கு மாணவ ஹிமிகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கேம்பஸ். ஸோ இன்று 3 மணி அளவில் இந்த மாபெரும் நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதை தான் நீங்கள் KM views அலைவரிசையிலும் அதே நேரம் கால்டின் மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜிலும் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடக்க இருக்கிறது. உண்மையிலேயே அதிகமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இலங்கை திருநாட்டிலிருந்து ஒவ்வொரு ஏரிய மாவட்டத்திலிருந்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ஸோ இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கேம்பஸ் மாணவ ஹிமிகம் Council at Colombo BMICH ceremony. ஸோ இன்று 3 மணி அளவில் இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு கலந்து கொள்வதற்காக வேண்டிதான் அதிகமான பேர் இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக KM views அலைவரிசையிலும் அதே நேரம் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக பார்வையிடலாம். ஸோ இந்த நிகழ்வு கொலம்பு BMICH மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக KM வியூஸிலும் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் பார்வையிடலாம். ஸோ இதில் கால்டின் முகமது என்னையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கும் எனது மனைவிக்கும் இன்று இந்த BMICH மண்டபத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி, அதே நேரம் இந்த இடத்தில் சர்டிஃபிகேட் அண்ட் பிக் செரமனி, அதே நேரம் ID கார்டு வழங்க இருக்கிறார்கள். ஸோ இந்த நிகழ்வு கலந்துவதற்காக வேண்டிதான் நான் இப்போது கொலம்பு மாநகரத்தின் BMICH மண்டபத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வு இன்று 3 மணி அளவில் ஆரம்பமாக இருக்கிறது. இதில் அதிகமான அதிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஸோ இது மிக மிக சிறப்பான முறையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கேம்பஸ் மாணவ ஹிமிகம் கவுன்சில். ஸோ இந்த நிகழ்வு கலந்து கொள்வதற்காக வேண்டி இலங்கை மாநகரத்தின் ஒவ்வொரு நகரங்களிலிருந்தும் அதிகமான பேர் இந்த இடத்தில் வந்து கலந்து சிறப்பிக்கிறார்கள். அதிகமான வைத்தியர்கள், அதே நேரம் துறை சார்ந்தவர்கள், அதுபோல் லோயர்ஸ், இதுபோல் நாட்டு பற்று உண்மையிலேயே இருக்கக்கூடிய அதிகமான பேர் இந்த இடத்தில் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக கால்டின் முகமது ஃபேஸ்புக் அலைவரிசையில் பார்வையிடலாம். ஸோ இப்போது இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. மிகவும் சிறப்பான முறையில் இப்போது இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த முழு நிகழ்வையும் நீங்கள் KM வியூஸில் முழுமையாக பார்வையிடலாம். मैडम මේක ටිකක් මෙතන තියෙන වීඩියෝ එකක් ගන්නවා. කියන්නේ ලයිව් යන්නේ. කමන්නේ නේ ලයිව් දාන්න. iPhone. அதிகமான டிராக்டர்ஸ் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள்.
අයිබෝන් මම කාල්ඩි මුහම්මඩ් එතරම් ලයිව් යනවා අපේ මිනිස්සුන්ට කියන්න එතරම් අපේ සර් ගැනත් කියන්න ටිකක් මේ ලයිව් KM views live ඒ වගේම කාල්ඩි මුහම්මඩ් Facebook page එකේ total live යනවා එතරම් අපේ ලංකාවේ ඉන්න ගොඩාක් කට්ටිය මෙතන සහභාගී වෙලා ඉන්නවා එතරම් මානව හිමිකම් කියන ඉන්ටර්නැෂනල් හියුමන් රයිට්ස් කියන්නේ ගොඩාක් වැදගත් මනුස්සකම කියන්නේ ගොඩාක්ම වැදගත් දෙයක් ඒක අනිවාර්යෙන් හැමතැනම ඕන ඒ සඳහා අපේ මහත්ය මොනවද කියනවනම් කියන මහත්ය ගැන ටිකක් කියන්න මම දැනට විදේශ භාෂා සහ සංචාර කටයුතු වල කතිකාචාර්යවරයෙක් හැටියට වැඩ කරනවා ඒ වගේම එක්සත් මානවිකම් සුරැකීමේ සංවිධානයේ ජාත්‍යන්තර කටයුතු පිළිබඳ ප්‍රධාන ඉදිරිගත කටයුතු කරනවා. ඒ වගේම බෞද්ධ සම්මේලනයේ බෞද්ධ කටයුතු පිළිබඳ විදේශ කටයුතු පිළිබඳ අධ්‍යක්ෂකවරයෙකු වශයෙන් කටයුතු කරනවා. ඇත්තටම ඉතින් අපේ මානවිකම් ගැන ඉතින් කතා කරොත් එහෙම ඇත්තටම මිනිසුන්ට හැම මිනිහෙකුට තමන්ට තමන් ඉන්න ප්‍රදේශයේ එහෙම නැත්නම් තමන් ඉන්න තැන ජීවත් වීමේ අයිතිවාසිකම තියෙන්න ඕනේ. ඒව සුරකීම සඳහා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා වගේම ජාත්‍යන්තර වශයෙන් උත් ඒකට අවශ්‍ය නීති සම්පාදනය කරලා තියෙනවා. අපි අද පෙනී හිටින්නේ ඒ මානව සංහතිය වෙනුවෙන් ශ්‍රී ලංකාව විතරක් නෙමෙයි ජේසිය සහ ජාත්‍යන්තර වශයෙන් සියලුම ජාතීන් වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. එතකොට